கோபியோட அடுத்த டார்கெட் ரெஸ்டாரண்ட். குடும்பத்தை விட்டு சுதந்திர பறவையா பறந்து போன பாக்கியாவினுடைய வாரிசு. ஸோ இந்த மாதிரியா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடாவடியான முடிவை எடுத்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அப்படி தான் பாக்கியாவோட முடிவும் எழிலுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. தினந்தோறும் ஈஸ்வரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு எழிலண்டு அமிர்தா அவஸ்தப்படுறது மட்டும் இல்லாமல் எழிலோட கனவை நோக்கி பயணிக்க முடியாமல் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டு வந்தால் எழில் நிச்சயமாக வெற்றி பெறதுக்கு ஒரு தடை கற்களாக கண்டிப்பாக அது இருக்கும். அதனால தான் ஒரேடியாக எழில் இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னா அமிர்தாவோட கண்டிப்பாக சந்தோஷமாகவும் இருப்பார். அதே சமயத்தில் சினிமாவில் சாதிச்சு வெற்றியும் பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பாக்கியா எழிலை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா எழிலும் அந்த குடும்பத்தை விட்டு சுதந்திர பறவையாக பறக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டாரு. ஒரு விதத்தில் எழிலுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் இனி அமிர்தா என்ற நிலாவை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே போல் தொந்தரவு எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரியும் இனி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் இதில் நுழைஞ்சி பாக்கியாவுக்கு எதிராக எழில திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டார். கணக்கை சுக்குநூறாக உடைக்கிற விதமாக கோபி எழில வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனால் எழில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியோட நினைப்பை உடைச்சிடுறாரு. இப்போது பாக்கியா எழில் இல்லாமல் தவிக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் பாக்கியாவை டார்கெட் பண்ணுற விதமாக கோபி பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்த செய்ய போகிறாரு. அதாவது பாக்கியா ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு அதன் மூலியமாக யாரையும் நம்பி இல்லாமல் சொந்த காலில் நின்று சாதிச்சுட்டு வராங்க. அதை தடுக்கிற விதமாக கோபி செய்ய போகிறது என்ன அப்படின்னா பாக்கியா வாங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட்டை கைப்பற்றி பாக்கியாவை நடுத்தருவில் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா பாக்கியாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் பாக்கியாவுக்கு குடைச்சல் கொடுக்குற விதமாக கோபியோட ஆட்டம் இனி ஆரம்பமாக போகுது. ஆனால் என்ன நினச்சாலும் பாக்கியாவை அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் போராடிட்டு வர பாக்கியாவுக்கு தொடர்ந்து வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எனிவே இப்போது எழிலண்டு அமிர்தா பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஈஸ்வரி தான் இருந்தாங்க. ஈஸ்வரியோடைய அவங்களுடைய கொடூரமான பேச்சு தான் இன்றைக்கி அமிர்தா என்ற எழில பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டே வெளியேற்றிச்சு. பட் இதையுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா மேலே கடைசியில் பழிய தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் அவனை என்னுடைய பேரை அப்படிங்கிற வகையில் அவனுக்கு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன். பட் நீ அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கக்கூடாது. அப்படியே அவன் போக நினச்சா கூட நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவன் போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியுமே பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியா மேலேயே தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ எனிவே கண்டிப்பாக இனி எழில் அவருடைய கெரியராக இருக்கட்டும் அவருடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு, பாக்கியாவோடைய வீட்டிலிருந்து விலகி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.